படிப்புக்கு 12,000ம் பட்டப்படிப்புக்கு இதே சம்மந்தப்பட்டது தாங்க. பொறியியல், மருத்துவம், சட்டம், விவசாயம், ஆசிரியர், உடற்கல்வி வந்து 8,000 கொடுக்குறாங்க. அதே நீங்கள் டிப்ளமோ பட்டய படிப்பு படிச்சிங்கன்னா அதே போல் தான் ஆசிரியர், உடற்பயிற்சி, பொறியியல், மருத்துவம், ஆசிரியர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு படிச்சிங்கன்னா 4,000 அதே தொழிற்பயிற்சி கல்வி ஐடிஐ இது மாதிரி படிச்சிங்கன்னா 4,000 உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. அதுக்கான தகுதி பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலநிதிக்கு வந்து சந்தா செலுத்தியிருக்கணும். தொழிலாளர்களின் மாத ஊதியம் 25,000 சொல்லி இருக்கணும். தொழிலாளர் பிள்ளைகளுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மனுதாரர் இணைக்க வேண்டிய சான்றுகள் பார்த்திங்கன்னா தொழிலாளியின் சம்பள சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், தொழிலாளர் நலநிதி சந்தா செலுத்தியிருக்கான வாரிய ரசீது சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகலாக கொடுத்துருக்கணும். வருடந்தோறும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து டிசம்பர் 31ங்க. கீழே பார்த்தீங்கன்னா பதிவிறக்குன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பதிவிறக்குங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த கல்வி உதவித்தொகை உங்களோட குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கல்வி உதவித்தொகையோட விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் பாருங்கள்.